மூஞ்சிலே இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி இருக்கேன். ஒரு சொதப்பலான விஷயத்த பண்ணுறேன். இது வரைக்கும் நான் இப்படி எதையுமே மறந்ததே கிடையாது. சரி வந்து போட்டாங்களே என்ன சொல்றதுன்னு வேற எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கேருந்து முடிச்சுட்டு காரில் உட்காந்து பாருங்க, ஃபுல்லாக தொடச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அபிதா ராஜ்மோகன். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இதுதான் கண்டிப்பாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பிரைடல் சீரீஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு வருஷம் 2 வருஷம் தாண்டிடுச்சு. ஸோ இப்போது தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஆடி மாதம் எந்த ஒரு ஈவெண்ட்டும் வராது. பட் நமக்கு இப்போ வந்துருக்கிறது வந்துட்டு 7th month சீர் கொடுப்பாங்களா. ஸோ அதுக்காக ஒரு மேக்கப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பெட் ஆக்சுவலி ஒரு ஜெம். நான் போக போக அப்படியே வீடியோல ஏன்னு சொல்றேன். மூணுல இவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் வந்து தடவி இருக்கேன். ஸோ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் ரொம்ப வளவலன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி கெட் ரெடி வித் மீ வீடியோ மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. பட் டைம் சுத்தமாக இல்லை. நான் ஏஞ்சது கரெக்டாக தான் ஏஞ்சேன். பட் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் அது என்ன நினச்சேன்னா, கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துட்டு போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எடுக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு டைம் கிளம்பி போகிறதா என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவாக இருக்குது. இந்த வீடியோ வந்துட்டு ப்ராப்பராக ஃபுல்லாகவே நான் வந்துட்டு பேசியிருக்க மாட்டேன். கொஞ்சம் இடத்துலலாம் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பிரைடல் பிளேஸ்க்கு போயிட்டு நான் அங்கே போயிட்டுனால இப்படி பேச முடியாது. நீங்கள் அங்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் தான் வந்துட்டு பார்ப்பீங்க. அந்த டாப் வந்து நான் ஜூலியாவில் தான் எடுத்தேன். 300 or 200 சம்திங். 200 இல்லை, சம்திங் 300 or 400 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். மறந்துட்டேன் எக்ஸாக்டாக ப்ரைஸ். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒயிட் லென்த் பேண்ட் பேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பிங்கிறது மேக்கப். நான் எப்போ வெளில போனாலும் சரி மேக்கப் போடாமல் வெளில போகவே மாட்டேன். எனக்கு ப்ரெசென்டபிளாக இருக்க ரொம்ப பிடிக்கும். டெய்லி வியர் மேக்கப்பில் ஃபவுண்டேஷன் இல்லாத மேக்கப் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ தான் நம்ம ஸ்கின் பிரீத்தபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கதும் அந்த மாதிரி ஒரு மேக்கப் தான். உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் டுட்டோரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நேரமாக எனக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு, ஃப்ரீ ஹேர் இல்லாமல் நான் போனிடெயில் போட்டுக்கலாமான்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்லாம் நான் எப்போதும் போல ஃப்ரீ ஹேரே விட்டுக்கிட்டேன். எனக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் ஆகும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:10 AM கரெக்டாக. நம்ம அங்கே மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறது 9:30க்கு. பட் நம்ம 9 o'clockலாம் போயிட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 30 minutes ஆகுன்றதுனால நான் பிஃபோராகவே எப்பவுமே கிளம்பிடுவேன். கேப் பண்ணாவும் கரெக்டாக வந்துட்டாங்க. நான் தான் ஒரு 5 minutes டிலே பண்ணிட்டேன். பட் அவங்க எனக்கு கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் விட்டுவாங்கன்னு எனக்கு அவ்வளோ பெரிய ஹோப் அவங்க மேலே. மயிலாடுதுறையிலேருந்து அவங்க வீட்டு லொக்கேஷன் 22 kilometers. ஸோ 16 kilometers கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமே தான் நான் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணேன். என்னடா எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கேன்னு யோசிக்கும் போது தான் அவங்க நமக்கு சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு சாரீ முன்னாடியே கொரியரில் அனுப்பிச்சிருந்தாங்க. நானும் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் சாரீ அப்படியே வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு சொதப்பலான விஷயத்த பண்ணுறேன். இது வரைக்கும் நான் இப்படி எதையுமே மறந்ததே கிடையாது. அப்புறம் திருப்பி அந்த அண்ணா கிட்ட கேட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை எடுத்துட்டு திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் போனோம். எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஆச்சுங்க. கிளைண்ட் கிட்ட நான் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணியிருந்தேன் 10 o'clock தான் நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு. போகும்போதே கால்குலேட்டாக பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமுக்கு இது பண்ணணும், அந்த டைமுக்கு அது பண்ணணும்னு சொல்லிட்டு. கிளைண்ட் பிளேஸுக்கு 9:28 நம்ம ரீச் ஆகிட்டோம். அதுக்கு மெயின் ரீசன் கேப் பண்ணாதான் ½ an hour பிஃபோராகவே நான் வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஹைவேன்றனால கொஞ்சம் வேகமாக தான் அவங்க வண்டி ஓடிட்டு வந்தாங்க. பரவாயில்லனா ஸ்லோவாக போங்கன்னு சொல்லியுமே அவங்க இல்லைம்மா ஹைவேல 60-70 போகலான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் பண்ணி விட்டாங்க. நான் அங்கே போனதுக்கு அப்புறமே எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ரிங் லைட், அப்புறம் எனக்கு தேவையான ஸ்பேஸ், மேக்கப் வைக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஷீ இஸ் த கிளைண்ட் பிரதீபா. என்னோட இன்ஸ்டாகிராம் ஒர்க் பார்த்து என்னை புக் பண்ண கிளைண்ட் இவங்க. பொன்னெடுப்பு மேக்கப் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை புக் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னோட மேக்கப் ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த எல்லா ஈவெண்ட்டுக்குமே என்ன தான் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பண்ணுறது இவங்களோட 7th ஈவெண்ட்டுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இவங்களோட மிஸ் பண்ணிட்டேன். 5th month சீர் மட்டும் என்னால் பண்ண முடியல. அதுக்கே அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி வரல சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எல்லாமே நான் கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அதான் சிஸ், நான் உங்களுக்கு வந்து அது 5th month வந்து இது பண்ணியிருந்தேன்ல. அப்போ சரி அங்கே உள்ளவங்க யாரையாவது புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அங்கே ஒருத்தவங்கள புக் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து பண்ணலாமா வேணாமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்டு தான் உங்களை கன்ஃபார்மே பண்ணேன். சரி அவங்க கொஞ்சம் இதாக பண்ணல, சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி அதுவும் அவங்க போட்டது எல்லாமே வந்துடுச்சு. சரின்னு விட்டுட்டேன் நான். அதுவும் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என் மாமியார் வாயிலேருந்து வந்துச்சு, உனக்கு மேக்கப் போட்டாங்களே அவங்களே நல்லா போட்டிருந்தாங்க தெரியுமா அப்படின்றாங்க. இங்கேருந்து வந்திருந்தாங்க எல்லாரும். இங்கேருந்து வந்திருந்தாங்கல்ல பக்கத்து வீட்டில் எல்லாமே, நம்ம மேக்கப் ஆர்டிஸ்டாப்பா நல்லா போடுறாங்க அப்படின்னுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சார். ஆமாம் ஆபிதா வரலையே அப்படின்ட்டு ட்ரையல் பார்த்து தான் போடுவாங்களாம். அங்கே ரெடியான அவங்க கசின்லாம் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்களையும் வந்து சொன்னாங்க உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டே நல்லா தான் போடுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஐயோ நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க வேற அப்படின்ட்டு இருந்தேன்.
சரி வந்து போட்டாங்களே என்ன சொல்றதுன்னு வேற எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐலைனர் வேற போட்டாங்களா, அவங்க வேற பரதநாட்டியம் சிங்கர் மாதிரி போட்டு விட்டாங்க வேற. பரதநாட்டியம் டான்ஸர். அப்ப அங்க இருந்து முடிச்சுட்டு கார்ல உட்காந்து பாருங்க, ஃபுல்லா தொடச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. நான் அப்பதான் நினைச்சேன், இங்க வந்து காஞ்சிபுரம் எல்லாம் மயிலாடுதுறையில இருக்காங்களே அப்படின்னு. பஸ் கூட இல்லை அந்த காஞ்சிபுரத்துக்கு. ஆமா, நான் சென்னையில இருந்தேன்னா கண்டிப்பா நான் அப்ப மயிலாடுதுறையில இருந்தேன். இந்த கிளிப்ஸ் நான் ஆட் பண்றதுக்கான ரீசன் யாரையுமே டிமோட்டிவேட் பண்ணுன்றது என்னோட எய்ம் கிடையாது. நமக்கு ஒரு ஒர்க் பண்ணோம்னா அந்த ஒர்க்கை லவ்வோட பண்ணா அதோட அவுட்புட் கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஒரு அவுட்புட் நமக்கு கொடுக்கணும்னு தோணும். இப்போ கிளைண்ட்டுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, அவங்க பிக் அன்னைக்கு நம்ம அவங்க லுக்கை கிரியேட் பண்ண போயிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும்ல, என்னோட லுக் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே என்னோட கிளைண்ட் கிட்ட உங்களுக்கு எந்த மாதிரி ஐ லுக் வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி பேஸ் மேக்கப் வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி லிப் ஷேட் வேணும்னு எல்லாமே நான் வந்துட்டு கேட்டு தான் பண்ணுவேன். இந்த வீடியோ மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க கிளைண்ட் கிட்ட அவங்களோட விஷயன்றதை கேட்டு பண்ணுங்க. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம் டு த மேக்கப். நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ப்ரிப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் வந்து அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போயிருந்தேன்னா அவங்கள நான் ஹேர் ப்ரிப்பிங் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைம்ல நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் தனியாக போயிருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ப்ரிப்பிங் வேலை முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமே நான் ஃபேஸ் மேக்கப் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்கின் நல்லா ப்ரெப் பண்ணதுக்கு அப்புறமே ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க ஸ்கின் ஃபினிஷ் மேக்கோவர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எந்த ஒரு ஓடும் பண்ண விரும்பல. இவங்களோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு ஈவன் ஸ்கின் டோன் ஆகணுன்றதான் என்னோட மெயின் மோட்டிவா இருந்தது. அது அவங்களுக்குமே வேணும்ன்றதை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கிளைண்ட் என்கிட்ட எப்பயுமே சரி எனக்கு இந்த மாதிரி லுக் வேணும் அந்த மாதிரி லுக் வேணும்னு கேட்டதே கிடையாது. எந்த ஒரு ரெஃபரன்ஸ் பிக்கும் அனுப்பிச்சதும் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்க சிஸ், நீங்க எப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ட்ரஸ்ட் பண்ற ஒரு கிளைண்ட் இவங்க பிரெக்னெண்டா இருக்கனால ஃபேஷியல் ஹேர் எதுவும் ரிமூவ் பண்ணல, த்ரெட்டிங்கும் பண்ணல, ஈவன் அவங்க ரேசர் கூட பண்ணல. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஐப்ரோ எப்படி பண்ண போறோம்னா ஒரு இல்யூஷன் கொடுக்க போறோம் த்ரெட்டிங் பண்ண மாதிரி. ஹேர் டூஸ், ஹேர் ராப்பிங், ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே திஸ் இஸ் த ஃபைனல் லுக் ஆஃப் பிரதீபா. பிரதீபா இப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. 5th மந்த்துக்கு வர முடியலனாலும் பேபி ஷவர் கரெக்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த டேட் கூட ஆக்சுவலி என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த டேட்ல நீங்க அவைலபிளா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு டேட் சொன்னாங்க, அதுல நான் அவைலபிளா இல்ல. ஸோ இந்த டேட் எனக்கு அவைலபிளா இருக்கீங்களான்னு கேட்டு என்ன புக் பண்ணாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் தான் மேக்கப் பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. மண்டபத்துக்கு போய் சம் ரிச்சுவல்ஸ் இருக்கு, அது முடிச்சதுக்கு அப்புறமே செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்லயே மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே கவர் பண்ணதுக்கு அப்புறமே மண்டபத்துக்கு போக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சன்லைட்ல எடுத்த வீடியோ. இதுலயே நான் நிறைய கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். வித்தவுட் லைட்லையும் சரி வித் லைட்லையும் சரி நீங்கள் எல்லாத்துலேயுமே மேக்கப் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய கிளைண்ட் கேட்குறது ட்ராவல் அமௌண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனில் இருப்பீங்க, நாங்கள் ஒரு டெஸ்டினேஷனில் இருப்போம். ஸோ அங்கேருந்து அங்கே வரத்துக்கு எங்களுக்கு ட்ராவல் அமௌண்ட் கண்டிப்பாக வேணும். இப்போ கேபோ இல்லை ஆட்டோவோ எது எடுத்துகிட்டு வந்தாலுமே எங்களுக்கு அந்த ட்ராவல் அமௌண்ட்டுங்கிறது மஸ்ட். மோர் ஓவர் மேக்கப் பேக்கு, ஹேர் டூல் பேக்கு, ரிங் லைட் பேக்கு, ஸோ ப்ரஷ் வச்சுருந்தா தனி பேக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் உடஞ்சிருச்சு, லைக் ஏதாவது கிராக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கும் நாங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ அதை நாங்கள் பார்த்து பத்திரமா எடுத்து வரதுக்காக தான் இந்த ட்ராவல் அமௌண்ட்டே வாங்குறது. மண்டபத்துக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ அவங்க வந்துட்டு ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக இருக்கு பேபி ஷவருக்கு இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணி செகண்ட் சாரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்கன்றதே. ஸோ அதை நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் சாரி வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமே நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு தனி ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே போய் நம்ம ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சாரி வந்ததுக்கு அப்புறமே சாரி ட்ரை பண்ணியாச்சு. திஸ் இஸ் த செகண்ட் லுக் ஆஃப் பிரதீபா. சாரி ஆல்ரெடி ப்ரீப்ளீட் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ட்ரை பண்ணுறதுக்கு. 2 மினிட்ஸ்லேயே ட்ரை பண்ணிட்டோம். பட் அப்படியும் நமக்கு டைம் தரல வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ நம்ம 2-3 கிளிப் தான் எடுத்திருந்தோம். ஸோ ஓவராலாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் முடியும் போது அப்பாடா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். எப்படியும் அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்களுக்கு அவங்க லுக்கை அவங்க கேட்ட மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் எப்பயுமே வெளில வருவேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நான் ஹாப்பியாக எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். பாய்.